ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டிலே ரோஜா செடிகள் இந்த மாதிரி பூத்து குலுங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். அடிக்கிற வெயிலுக்கு நமக்கே கூலாக ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும். அதே மாதிரி தான் செடிகளுக்கும். ஸோ வெயில் காலங்களில் செடிகளுக்கு தேவையான ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மீன் அமிலம் தான் அது. ரோஜா செடி மட்டும் இல்லை, எல்லா செடிகளுக்குமே நம்ம மீன் அமிலம் கொடுக்கலாம். கீரை, துளசி இந்த ரெண்டையும் தவிர மீதி எல்லாத்துக்குமே நம்ம மீன் அமிலம் கொடுக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் இருக்கும். வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால பாட்டில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதுலேயே அளவும் போட்டிருக்கோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml அளவுக்கு நம்ம மீன் அமிலம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இனி நம்ம அந்த செடியில் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். செடியோட எல்லா பக்கத்துலேயுமே படுறது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். வெயில் காலங்களில் 15 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக நம்ம செடிகளுக்கு மீன் அமிலம் கொடுக்கணும். அப்போ தான் செடி ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். ஸோ நீங்களும் உங்கள் செடிகளுக்கு மீன் அமிலம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.